பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 19:5. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். என்னுடைய சொந்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் பொழுது எல்லா ஜனத்தை காட்டிலும் நம்மைத்தான் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த காலை வேளையில நாம் மேன்மை அடைவதற்கு, நாம் தலையாக உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவைகளின்படி நடக்க வேண்டும், அவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் வாலாக்க மாட்டார், நம்மை தலையாக்கி உயர்த்துவார். நாம் ஒருபோதும் கீழாய் போக மாட்டோம், நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம், அவரை நாம் பற்றி கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவன் அன்பாயிருந்தால் அவன் ஆண்டவருடைய வசனங்களை அப்படியே கடைபிடிப்பான், கை கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனில் பிதா அன்பாயிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கை கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு வாசம் பண்ணுவோம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிருப்போம், அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுவோம். அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பாயிருப்பார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.
1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள். நம்மை ஆண்டவர் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படிக்கு. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒரு பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்மை அந்தகாரத்தினின்று ஆண்டவர் விடுதலையாக்கி தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் வேறு பிரித்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. இந்த காலை வேளையில நாம் ஒருபோதும் இடறிவிட மாட்டோம். அவருடைய வாக்கை நாம் உள்ளபடி கேட்டு உடன்படிக்கையை கை கொள்ளும் பொழுது சகல ஜனங்களை காட்டிலும் நம்மை அவர் சொந்த பிள்ளைகளாய், சொந்த சம்பத்தாக நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே நாம் அவரை நேசிக்கும் பொழுது வேதத்தை நேசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, ஒருபோதும் இடறல் இல்லை. இந்த காலை வேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடரலே வராதபடி கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளவும் அதன்படி நடக்கவும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வாளாக்காமல் தலையாக்கப் போகிறேன். அவர்கள் கீழாகாமல் மேலாவார்கள். இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில இடறலுக்கு இடமே இல்லை. காரணம், உம்முடைய வேதத்தை அவர் நேசிக்கிறார்கள். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.